வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு ரத்து, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு, அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது பிரதமர் மோடி மீது ஜோதிராத் மாடத்தின் பிரதிநிதி அவிமுக்தனாஸ்தேர சரஸ்வதி ஆகியோர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உள்ளார். ஜனவரி 22ஆம் தேதியன்று அயோத்தியில் ராமர் கோவில் சிலை பிரதிஷ்டை செய்ய பூரியின் கோவர்தன் மடத்தின் பீடாதிபதி மறுத்து உள்ளார். இந்த நிலையில்தான் உத்தரகண்ட் ஜோதிர் மடத்தின் பிரதிநிதி அவிமுக்தேஸ்வரநாத் சரஸ்வதி அவர்கள் இந்த ராமர் கோவில் விழாவில் நிர்வாகிகள் சாஸ்திரத்தை மீறுவதாக புகார் வைத்து உள்ளார். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு சங்கராச்சாரியர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஜனவரி 22ஆம் தேதியன்று அயோத்தியில் ராமர் கோவில் சிலை பிரதிஷ்டை செய்ய பூரியின் கோவர்தன் மடத்தின் பீடாதிபதி மறுத்து உள்ளார். இந்த நிலையில் தான் உத்தரகாண்ட் ஜோதிர் மடத்தின் பிரதிநிதி அவிமுக்தேஸ்வரன் அவர்கள் சரஸ்வதி இந்த ராமர் கோவில் விழாவில் நிர்வாகிகள் சாஸ்திரத்தை மீறுவதாக புகார் வைத்து உள்ளார். அதோடு பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சனம் செய்த அவர், நரேந்திர மோடி தனது காசி வழித்தட திட்டத்திற்காக பல நூற்றாண்டுகள் பழமையான கோவில்களை இடித்து அதில் இருந்த சிலைகளை குப்பையில் போட்டு உள்ளார். இந்த விழா சாஸ்திரங்களுக்கு எதிரானது அல்லது என்றும், இந்த விழா சாஸ்திரங்களுக்கு எதிராக அல்லது புனிதமான இந்து வேதங்களுக்கு எதிராக நடத்தப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார். குறிப்பாக கோவிலின் கட்டுமானம் முழுமையடையாததால் இது மிகப்பெரிய விதிமீறல் என்றும் அவர் புகார் வைத்துள்ளார். அதேபோல அவர் ஊடகங்களுக்கு அளித்துள்ள பேட்டியில், ஜனவரி 22ஆம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியில் 4 சங்கராச்சாரியர்களில் யாரும் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும், எங்களுக்கு யார் மீதும் எந்த தீய எண்ணமும் இல்லை. ஆனால் இந்து மதத்தின் நெறிமுறைகளை பின்பற்றுவதும் மற்றவர்கள் அவ்வாறு செய்யுமாறு அறிவுறுத்துவதும் சங்கராச்சாரியர்களின் பொறுப்பு என்றும், அவர்கள் இந்து மதத்தின் நிறுவப்பட்ட விதிமுறைகளை புறக்கணிக்கிறார்கள், விதிகளை மீறிவிட்டார்கள். கோவிலை கட்டி முடிக்காமல் ராமன் பிரதிஷ்டை விழாவை நடத்துவது இந்து மதத்தின் முதல் மீறலாகும் என்றும், அதற்கு அவ்வளவு அவசரமில்லை என்று தேவை என்றும் கூறியிருந்தார். மேலும் தற்போது ராமர் கோவில் முழுமையாக கட்டி முடிக்கப்படாமல் அவசர கதியில் திறக்கப்பட உள்ளது. ஏனென்றால் இன்னும் 2-3 மாதங்களில் லோக்சபா தேர்தல் வர உள்ளதாகவும், அந்த தேர்தலுக்கு முன்னதாகவே ராமர் கோவிலை திறக்க வேண்டும் என்பதற்காக பாஜகவினர் இந்த ராமர் கோவிலை திறக்க வேண்டும் என்று அவசரப்பட்டு வருகிறார்கள். இதனால் தற்போது நீதிமன்றம் ராமர் கோவிலை திறக்கக்கூடாது என்றும், முழுமையாக வேலைகளை முடித்துவிட்டு அதன் பின் திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு உள்ளது. இதனால் வருகின்ற 22ஆம் தேதி ராமர் கோவில் திறக்கப்படுவது சந்தேகம் என்றே கூறப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.